குழந்தைகளே, குழந்தை பாக்கியம் வேண்டி என் பாதங்களைச் சரணடைந்திருக்கும் உங்கள் அனைவரின் ஏக்கத்தினையும் மனவேதனையும் நான் உணர்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் அன்னை நான். என் பிள்ளைகள் எந்தத் துன்பத்திலும் இருக்க நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. நான் சொல்லப்போகும் சில மந்திரங்கள் மற்றும் நான் சொல்லப்போகும் அறிவுரையையும் ஆறுதலையும் கேட்டு நான் சொல்லப்போகின்ற இந்த மந்திரங்களில் எவ்வாறு எப்படி என்ன மாதிரி சொன்னா பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள இந்த பதிவினை முழுமையாக ஆறுதலாக கேட்டு பயன் பெற்று குழந்தை வரம் கிடைக்கும். அனைவருக்கும் கவலைப்படாதீர்கள். அன்பு குழந்தைகளே, குழந்தை பாக்கியம் வேண்டி என் பாதங்களைச் சரணடைந்திருக்கும் உங்கள் அனைவரின் ஏக்கத்தையும் மனவேதனையும் நான் உணர்கின்றேன். கவலைப்படாதீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் அன்னை நான். என் பிள்ளைகள் எந்த துன்பத்திலும் இருக்க நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஒரு குழந்தைக்கான உங்கள் ஏக்கம், உங்கள் ஆழ்மனத்தின் விருப்பம் அனைத்தும் என் உள்ளத்தில் பதிந்துவிட்டன. குழந்தை பாக்கியம் என்பது வெறும் உடல் ரீதியான செயல்பாடு மட்டுமல்ல, அது என் சக்தி மற்றும் அருளின் வெளிப்பாடு. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சில சமயங்களில் நாம் விரும்பிய விஷயங்களை உடனடியாக கிடைப்பதில்லை. அதற்கு இந்த பிரபஞ்சத்தில் பல காரணங்கள் இருக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, சுற்றியுள்ள ஆற்றல்கள் என பலவும் இதில் அடங்கும். அன்பு குழந்தைகளே, ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, முழுமையாக கேட்பது மட்டுமில்லாமல் இந்த ஆதிபராசக்திக்கு பிடிக்கும் என்னவென்றால், நீங்கள் குழந்தை வரம் உங்களுக்கு கிடைக்கணும் என்றால் நான் சொல்ல போதை பொறுமையுடன் முழுமையாக கேட்டுவிட்டு விளங்கட்டி திரும்பவும் கேட்கணும். கேட்டு முழுமையாக இந்த பதிவினை கேட்டு நான் சொல்ற மந்திரத்தை நான் சொல்ல எத்தனை நேரம் சொல்றேன் அத்தனை நேரம் நான் எப்படி என்ன மாதிரி என்ன முறையில செய்து சொல்லணுமென்றதெல்லாம் சொல்ல போறேன். ஆகவே முழுமையாக கேட்டாதான் ஒரு சொட்டு முழுக்க முழுமையாக கேளுங்கள். கேட்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் நல்லா இருக்கணும்ன்ற மனநிலையில் உள்ளவர்களுக்கு எனக்கு பிடிக்கும். ஆகவே குறைஞ்சது 21 பேருக்காவது பகிர்ந்து விட்டு கேட்பவர்களுக்கு இந்த முழுமையாக கேட்டு நான் சொல்ல போற மந்திரங்களை நான் எல்லாம் 21 பேருக்கு பகிர்ந்து முழுமையாக கேட்டுட்டு வீடியோக்களை சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வசிரஜி அருள்வாக்கு. கேட்டுட்டு என்னோட இணைந்து பயணம் செய்யுங்கள். வார வருடத்துக்குள்ள அடுத்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நீங்கள் விரும்பிய குழந்தையை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நான் சொல்லுவதை முழுமையாக கேட்டு 21 பேருக்கு பகிர்வது மட்டுமில்லாமல் நான் சொல்ற மந்திரத்திலே உங்களுக்கான மந்திரத்தை சொல்லுவது மட்டுமில்லாமல் சும்மா சொன்ன பிரச்சனையை நான் சொல்லும் முறையில சொல்லணும். நீங்கள் வருந்திக் கொள்ளாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். நான் சொல்ற ஆறுதல் மற்றும் அறிவுரை மற்றும் மந்திரம், அந்த மந்திரத்தை என்ன முறையில் எப்படி என்ன மாதிரி சொல்லணும் என்பதையெல்லாம் பொறுமையுடன் கேளுங்கள். பொறுமையும் நிதானமும் விவேகமும் இருக்கணும் மட்டுமில்லை. எனது குழந்தைகளுக்கு நான் சொல்றதை கேட்டு 21 பேருக்கு பகிர்ந்த மற்றவர்களுக்கும் குழந்தை கிடைக்கும். ஆகவே மற்றவர்களும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீர்கள். அது எனக்கு பிடிக்காது. நான் ஒவ்வொரு கணமும் உங்கள் அருகிலேயே இருக்கின்றேன். உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நான் கலந்துள்ளேன். உங்கள் மனம் தூய்மையாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும்போது என் அருள் நிச்சயம் உங்களை தேடி வரும். பிறர் மீதான பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்வுகளை களைந்து அமைதியாகவும் அன்பையும் உங்கள் மனதில் வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் சுத்தமாகும் போது உங்கள் விருப்பங்களும் சக்தியை அடையும். அதாவது உங்கள் விருப்பம் ஈடேறும், சக்தி பெறும். குழந்தை வரம் அருளும் வழிபாட்டு முறைகளும் மந்திரங்களும் குழந்தை வரம் வேண்டி ஆதிபராசக்தியை வழிபடுவதற்கு சில சக்தி வாய்ந்த வழிமுறைகளும் மந்திரங்களும் உள்ளன. அது பெரிதான மந்திரம் என்று சொல்லலாம். அதான இந்த மந்திரம் சின்னத்தான் இருக்கும். ஆனா நீங்க சொல்றதால இது வெகு விரைவில் நீங்க நம்பிக்கையுடன் சொன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். நான் சொல்ற முறையில நம்பிக்கையுடன் சொல்லணும். முழுமையாக கேளுங்கள். இவற்றை நீங்கள் நம்பிக்கையுடன் முழுமையான ஈடுபாட்டுடன் பின்பற்றினால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. இது ஆதிபராசக்தியின் வாக்கு. இது வசிரஜி அருள் வாக்கு. கட்டாயமாக
உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கவலைப்படாதே. பல அசிங்கங்கள், பல அவமானங்கள், சுற்றி உள்ளவர்கள், கூட பிறந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாராலையும் அசிங்கப்பட்டு எல்லா பட்ட பேரும் வாங்கிட்டு ஐயோ ஏன் இருக்கிறேன் என்ற மனநிலையில் இருக்கும் எனது குழந்தைகளே, கவலைப்படாதீர்கள். இந்த பதிவினை நீ பார்த்திருக்கின்றா, இனி உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதை மறந்து விடாதே. இந்த பதிவினை முழுமையாக பொறுமையுடன் கேட்டு நான் சொல்லுவது போல 21 பேருக்கு பகிர்ந்து லைக் பண்ணி கொமான்ல உனது ஆதிபராசக்தியே போட்டி எனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அம்மா, கிடைக்கணும் என்று எழுதிட்டு முழுமையாக கேட்டு நான் சொல்ற மந்திரத்தை நான் சொல்ற முறையில சொன்னா, பொறுமையுடன் கேட்டுட்டு சொன்னா சொன்னவர்களுக்கு கட்டாயமாக இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இது அருள்வாக்கு கிடைத்தே ஆகும். கவலைப்படாதீர்கள். கிடைத்ததும் எனக்கு கொமான் மூலம் எழுதிக்கொள்ளலாம். இப்போதும் கொமான் போடுங்கள். தூய மனதுடன் பிரார்த்தனை தினமும் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் 4 தொடக்கம் 6 மணிக்கு துயில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் பூஜை அறையில் ஆதிபராசக்தியின் திருவுருவப் படத்தையோ அல்லது சிலையையோ வைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் கோரிக்கையை அன்னையிடம் நேரடியாக சொல்லுங்கள். அம்மா, எனக்கு ஒரு அழகான குழந்தை வேண்டும், என் மடியில் ஒரு குழந்தை தவழ வேண்டும், உன் அருள் எனக்கு வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தியுங்கள். பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் உடலில் எந்தவித பதட்டமும் இல்லாம மன அமைதியாக இருக்க வேண்டும். அதாவது மனம் புரிவழி போகாது. மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபட வேண்டும். சிறந்த வழிபாட்டு நாட்கள் நவராத்திரி. குழந்தை வரம் வேண்டி ஆதிபராசக்தியை வழிபட நவராத்திரி காலம் மிக மிக உகந்தது. இந்த 9 நாட்களும் விரதமிருந்து அன்னையை முழு பக்தியுடன் வழிபடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அம்மன் ரூபத்தை வழிபடுவது கூடுதல் பலன் தரும். வெள்ளிக்கிழமை விரதம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாள் வழிபாட்டிற்கு சிறந்த இந்த நாளில் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று குங்குமம், செவ்வரளி அல்லது தாமரை மலர் மாலைகள், எலுமிச்சை பழம் போன்றவற்றை சமர்ப்பிப்பது உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். கோயிலில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். எலுமிச்சை தீபம். வெள்ளிக்கிழமை தோறும் 2 எலுமிச்சை பழங்களை பாதியாக வெட்டி அதன் சாற்றை பிழிந்து கொள்ளுங்கள். பின்பு எலுமிச்சை சாற்றை எலுமிச்சை சாற்றை புழிந்துவிட்டு அந்த தோள்களை திருப்பி அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வடிவாக்கலுங்க. எலுமிச்சை சாற்றை புழிஞ்சிட்டு அந்த கோது இருக்குத்தானே, அந்த கோதை திருப்பி அதுக்குள்ள நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். 2 எலுமிச்சையோட கோதுல, அதாவது புது எலுமிச்சை எடுத்து, பாவிச்ச எலுமிச்சை கோது இல்லை, புதுசாக எடுத்து அதை வெட்டிட்டு புழிஞ்சிட்டு அதை திருப்பி அதுக்குள்ள நல்லெண்ணெய் அல்லது நெய்யை விட்டு 2க்குள்ளேயும் ஒரே எண்ணெய் விடணும், விட்டு தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபம் ஆதிபராசக்தி அல்லது துர்க்கை அம்மன் படத்துக்கு முன் ஏற்றி வைத்து உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லுங்கள். அது வீட்டிலும் செய்யலாம், கோயிலுக்கு போயும் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில இது அம்மனுக்கு மிகவும் உகந்த வழிபாடு ஆகும். எலுமிச்சை தீபம். சரியோ, நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு வீட்டிலையோ கோயில்லையோ 2 எலுமிச்சை கோதுக்குள்ள புரட்டிட்டு ஏற்றலாம். சரியோ, புது எலுமிச்சை பழத்தை வெட்டி புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் பாயக்கூடாது அந்த எலுமிச்சை சாறையும் அதை புழிஞ்சிட்டு அந்த கோதுக்குள்ள திருப்பிட்டு நல்லெண்ணெயோ நெய்யையோ விட்டு எரிக்கணும். சக்தி வாய்ந்த மந்திரங்களை பார்க்கலாம். குழந்தை வரம் அருளும் சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்ல போகிறேன். இவற்றை நீங்கள் தினமும் 108 முறை அல்லது உங்களால் முடிந்த அளவு மனம் ஒன்றி உச்சரிக்கவும். 1008 முறை கூட உச்சரிக்கலாம். அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையான 4 தொடக்கம் 6 மணிக்கு உச்சரித்தால் வெகு விரைவில் கிடைக்கும். இல்லாட்டி விடிய 8 மணிக்கு இடையிலையாவது விடியவண்ண உச்சரிக்கலாம், இல்லாட்டி பின்னேரம் உச்சரிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரம் உச்சரிக்கலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்த வேலை என்றால் 4 தொடக்கம் 6 மணி. அந்த நேரம் அமைதியாகவும் பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய நேரமாக காணப்படுகின்றது. சந்தான லட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் சந்தான லட்சுமியே வித்மகே
புத்திர சௌபாக்கிய தீமயி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயத். இதன் பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். சந்தான லட்சுமியை நாங்கள் அறிவோம், புத்திர பாக்கியத்தை எங்களுக்கு அருளும்படி தியானிக்கின்றோம். இந்த தேவி எங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கட்டும். இந்த பதிவினை முழுமையாக பொறுமையுடன் கேட்கணும். எப்படி இந்த மாதிரி என்ன முறையில் எல்லாம் செய்யணும் என்றெல்லாம் சொல்ல போறேன். ஆகவே முடிவு வரைக்கும் கேட்கும். சரி, இன்னொரு 2 தரம் சொல்றேன், வடிவாக்களுங்கோ. சந்தான லட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் சந்தான லட்சுமி வித்மகே புத்திர சௌபாக்கிய தீமயி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயத். ஓம் சந்தான லக்ஷ்மி வித்மகே ஓம் சந்தான லக்ஷ்மி வித்மகே புத்திர சௌபாக்கிய தீமயி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயத். ஓம் சந்தான லக்ஷ்மி வித்மகே, வடிவக்களுங்க. ஓம் சந்தான லக்ஷ்மி வித்மகே புத்திர சௌபாக்கிய தீமயி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயத். இதன் பொருள், சந்தான லட்சுமியை நாங்கள் அறிவோம், புத்திர பாக்கியத்தை எங்களுக்கு அருளும்படி தியானிக்கின்றோம். இந்த தேவி எங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கட்டும். தேவி மகாமியம் ஆர்கல ஸ்தோத்திரம் குழந்தை வரம் பகுதிக்கான இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொள்ளலாம். ரூவம் தேஜி ஐயம் தேஜி ஜசோ தேஜி இத்விஹோ ஜாஜி புத்ரான் தேஜி தனம் தேஜி சர்வான் காமன் தேஜி மே. பொருள், அன்னையே எனக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும், அதாவது ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் புகழையும் அழியுங்கள். என் எதிரிகளை தடைகளை அழிப்பாயாக. குழந்தைகளையும் செல்வத்தையும் எனது அனைத்து விருப்பங்களையும் எனக்கு அருள்வாயாக. இந்த மந்திரம் சரியா? ரூபம் தேஜி. இந்த மந்திரத்தை வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். குழந்தை வரம் மற்றும் உங்களுக்கு சகலத்தையும் தரக்கூடியது. ரூபம் தேஜி ஐயம் தேஜி ஜசோ தேஜி இத்விஹோ யசி புத்ரன் தேஜி தனம் தேஜி சர்வான் காமன் தேஜி மே. சரியா? அடுத்தது, இந்த செல்வத்தை, எல்லா செல்வத்தையும் எனது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவார், குழந்தை உட்பட. சரி, ஆதிபராசக்தி மூலம் மந்திரம். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம். இது சுகமான மந்திரம், ஆதிபராசக்தியிடம் மூல மந்திரம் இது. ஓம் சக்தி ஓம் 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 ஓம் சக்தி ஓம். எங்கும் நிறைந்த பராசக்திக்கு வணக்கம். இதன் பொருள் என்ன? ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் என்றது, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்றதுக்கான பொருள், எங்கும் நிறைந்த பராசக்திக்கு, ஆதி பராசக்திக்கு வணக்கம். இந்த மந்திரம் மிகவும் எளிமையானது, ஆனால் அன்னைக்கு மிக நெருக்கமானது. இந்த ஓம் சக்தி ஓம் என்றது, இதை நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உச்சரிக்கலாம். மனதை ஒருமுகப்படுத்தி உச்சரிப்பது அவசியம். இறுதியான ஆறுதல் வார்த்தைகள். அன்பு குழந்தைகளே, நம்பிக்கைதான் உங்கள் சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தியான என் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மனதில் நல்லெண்ணங்களையும் நேர்மறை அதிர்வுகளையும் வளர்த்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவுங்கள். தர்ம சிந்தனையுடன் செயற்படுங்கள். கருணையும் அன்பும் நிறைந்த ஒரு மனம் என் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மிக உகந்தது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே படைக்கப்பட்டது. உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நான் என்றும் செவிசாய்ப்பேன். விரைவில் உங்கள் மடியில் ஒரு குழந்தை தவழும். அதுவரை நான் உங்கள் ஒவ்வொரு அடியிலும், உங்கள் ஒவ்வொரு கனவிலும் உங்களோடு இருக்கின்றேன். பயப்படாதீர்கள், நான் இருக்கின்றேன். இந்த வழிபாட்டு முறைகளையும் மந்திரங்களையும் நம்பிக்கையுடன் பக்தியுடனும் பின்பற்றுங்கள். உங்கள் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். உங்கள் மனதில் வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கின்றதா? உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கின்றேன். எனது குழந்தைகளே, ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, கவலைப்படாதீர்கள். இந்த மந்திரங்களை தினமும் உச்சரித்து வாருங்கள். உங்களுக்கு மாற்றம் தெரியும். குழந்தை வெகு விரைவில் பிறக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கும். கவலைப்படாதீர்கள்.
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தியின் மூல மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் குழந்தை கிடைத்தா பிறகும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இம்மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த மந்திரங்களை சொல்லும் போது 108 முறையோ 1008 முறையோ பிரம்ம முகூர்த்த வேளையில் இல்லாட்டி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த வேளையில் சொன்னால் வெகு விரைவில் நடக்கும். உடல் சுத்தம், மனச்சுத்தம், ஆடை சுத்தம், வீட்டு சுத்தத்தை ஏற்படுத்தி விட்டு சொல்லுங்கள். தூய்மையான நிலையில் இருந்து உடலில் சப்பானி ஒட்டி இருங்கள். இருந்து மூச்சை உள்ளிழுத்து விட்டு வெளிவிடுங்கள். வெளியிழுத்து விட்டு உள்ளிழுங்கள். விட்டு உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி விட்டு ஒரு நிலையில் இருந்து இம்மந்திரத்தை சொல்வதன் மூலம் உங்களுக்கு வெகு விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும். கவலைப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கை மலரும். குழந்தை வரம் வெகு விரைவில் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை நம்பிக்கையுடன் செயற்படுங்கள். நான் சொன்னதை முழுமையாக கேட்டு நான் சொன்னதை செய்யுங்கள். மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற நிலையில் 21 பேருக்காவது பகிருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வசிரஜி அருள்வாக்கு. எனது இந்த குழந்தை வரம் கிடைக்கும். உனக்கு ஏற்பட்ட அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாம் நீங்கும். கவலைப்படாதே. ஆதிபராசக்தியின் குழந்தையே, ஆதிபராசக்தி உன்னுடன் துணை இருப்பார் என்றும் கவலைப்படாதே. தூய மனதுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். தினமும் அதிகாலையில் துயிலெழுந்து குளித்துவிட்டு உங்கள் பூஜை அறையில் ஆதிபராசக்தியின் திருவுருவப்படத்தையோ அல்லது சிலையையோ வைத்து ஒரு தீபம் இல்லாட்டி, அதாவது நான் சொன்ன போல வெள்ளிக்கிழமையில் இருந்தால் எல்லாம் சரி, நோம நாள்லையும் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில செய்யலாம், இன்னும் நல்லா தொடங்குறது. ஒவ்வொரு வெள்ளியும் எலுமிச்சை கோதில், அதாவது நான் சொன்ன முறையில் புழிஞ்சிட்டு அந்த இடத்துல நெய்யையோ நல்லெண்ணையோ விட்டு எரித்து வாருங்கள். நல்லது நடக்கும், வெகு விரைவில் நடக்கும் என்பதையும் மறந்துடார்கள். நான் சொன்ன மந்திரத்தில் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களால் முடிகின்ற மந்திரத்தை. ஓம் ஆதிபராசக்தியே நமக. ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, கவலைப்படாதீர்கள். உங்களுடன் ஆதிபராசக்தி இருக்கின்றால் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தியின் மூல மந்திரம் மறந்து விடாதீர்கள். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. ஆதிபராசக்தியை சரணடைந்தவர்களை ஆதிபராசக்தி ஒரு நாளும் கைவிட மாட்டே. கவலைப்படாதீர்கள் எனது அன்பு குழந்தைகளே.